வணக்கம் நண்பா, இதான் நம்ம சேனல் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் தடவை வரீங்க, மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடக்ஷன் டு அக்ரிகல்ச்சர் பாட்னி. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா நம்ம லெக்சர் 1 வீடியோவோட பார்ட் 2 தான் இது. ஸோ இது வந்து எதை கவர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர், அதே மாதிரி அதோட மேஜர் கைட்லைன்ஸ், அப்புறம் ஆத்தர் சைட்டேஷன். ஸோ இதுதான் இதில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்ட் 1 வீடியோ வந்து நீங்கள் பார்க்கணுன்னா, ஸோ இதோட எண்ட் ஸ்க்ரீனில் வந்து நான் அந்த வீடியோஸ் கொடுத்துட்றேன். அப்படின்னா மேலே வீடியோஸ் வர மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அதை மறக்காமல் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போது ஐசிபிஎனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பிளான்ட் நாமென்க்ளேச்சர்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ பிளான்ட் நாமென்க்ளேச்சர்னால் லாட்டின் நேம்ஸ். ஸோ பிளான்ட் நாமென்க்ளேச்சர் வந்து எதுலேருந்து வந்துச்சுன்னா லாட்டின் நேம்லேருந்து வந்துச்சு. ஸோ அதோட அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேமிங் பிளான்ட்ஸுன்றது தான் அதோட அர்த்தம். ஸோ பிளான்ட் நாமென்க்ளேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிவர்சலி அக்செப்டட் லாங்குவேஜ். ஸோ இப்போ நம்ம ஒரு சில இடத்துல வந்து இப்போது ரைஸுன்றது வந்து இங்கிலீஷில், ஸோ ஃபாரின் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. இது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, அப்படி ஒவ்வொரு லாங்குவேஜ் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் நேம்ஸில் வந்து சொல்கிறோம். தமிழில் வந்து அரிசின்றோம். அந்த மாதிரி இல்லாமல் ஸோ யூனிவர்சலி அக்செப்டட் லாங்குவேஜாக இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த பிளான்ட் நாமென்க்ளேச்சர் கொண்டு வந்தது. ஸோ இதில் அந்த நாமென்க்ளேச்சர்ன்ற வேர்டுக்கு வந்து நாமென்னா அர்த்தம் வந்து நேம், அதேமாதிரி கிளாரானா கால். ஸோ எ பர்டிகுலர் பிளான்ட்டுக்கு இந்த பேர் தான் உலகம் முழுக்க அக்செப்டட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது தான் இந்த பிளான்ட் நாமென்க்ளேச்சர்ன்றது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட் நாமென்க்ளேச்சர் மூலிமா அந்த பிளான்ட்ஸ் வந்து ஒவ்வொரு குரூப்லேருந்தும் மற்ற பிளான்ட்லேருந்தும் டாக்ஸானமிக் குரூப் மூலியமாகவும் நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியும். ஒவ்வொரு இதையும் அதோட தனித்துவத்தை வந்து பண்ண முடியும், அந்த பேர்லேயும் நம்மளுக்கு தெரியுன்றதுக்காக தான் இந்த பிளான்ட் நாமென்க்ளேச்சர்ன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ இது அடுத்து வந்து இந்த பிளான்ட் நாமென்க்ளேச்சர்ன்றது வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அரௌண்ட் 6 to 7 வேர்ட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து கஷ்டமாக இருக்குன்றதுனால கரோலஸ் லினியஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த சயின்டிஸ்ட், ஸோ இவர் தான் அந்த இது அவரோட பிக்சர். ஸோ பைனாமியல் நாமென்க்ளேச்சரை வந்து கொண்டு வந்தார். ஸோ இந்த கரோலஸ் லினியஸ் அவர் என்ன செஞ்சாருன்னா, அரௌண்ட் இந்த பீரியட் ஆஃப் 7 to 1770 தான் அவரோட பீரியட். அவரோட பீரியடில், அதாவது 18th centuryயில் இவர் வந்து 2 இம்பார்ட்டன்ட் பப்ளிகேஷன்ஸை வந்து ரிலீஸ் பண்ணார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜெனிரா பிளான்டாரம், அதே மாதிரி ஸ்பீசிஸ் பிளான்டாரம்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இவர் அரௌண்ட் 600 ஸ்பீசிஸை வந்து அரௌண்ட் 1000 ஜெனரல் வந்து கீ நோட்ஸாக கனெக்ட் பண்ணி டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார். அதே மாதிரி இவரோட ஒர்க்குக்கு கன்சிடர் பண்ணிட்டு இவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பிளான்ட் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதேமாதிரி ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமிக் பாட்னி அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய ஒர்க்கு கான்ட்ரிபியூஷனை வந்து நேம்ஸ் கொடுத்தாங்க. ஸோ இவரோட பைனாமியல் நாமென்க்ளேச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு பிளான்ட்டுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது 2 வேர்டு தான் இருக்கும். எக்ஸாம்பிள், பைனாமியல் நாமென்க்ளேச்சர் ஆஃப் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரைசா சட்டைவா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஒரு ஒரைசாக்கு வந்து அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜீனஸ். அதே மாதிரி செகண்ட் வேர்டு சட்டைவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீஷிஸ் குறிக்கும். ஸோ இந்த 2 வேர்டும் கம்பைன் ஆகிட்டு அந்த நேமோட பிளான்ட்டை வந்து ஒரு பைனரி நேமாக கொடுக்கறது தான் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வேர்டு ஒரைசா சட்டைவா. ஸோ இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லீனிஸ் வந்து இன்னும் ஒரு சில ரூல்ஸ் கொண்டு வந்தார். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த 2 டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட்டுக்கும் ஒரே சேம் ஜெனரிக் நேம் வந்து இருக்கக்கூடாது. ஜெனரிக் நேம் அதே மாதிரி ஸ்பீசிஸ் நேம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். ஸோ அது என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரைசா ஸ்பீஷீஸில் ஒரைசா சட்டைவான்றது இப்போ கல்டிவேட் ரைஸாக இருக்குது. ஸோ அந்த ஒரைசான்றது வந்து அந்த ஜெனரிக் நேம் வந்து சேமாக இருக்கலாம், பட் அந்த ஸ்பீஷீஸ் நேம், அந்த சட்டைவான்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பீசிஸ் நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே 2 விதமான, இப்போது வீட்டுக்கு வந்து இப்போ மெய்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜியா மெய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போது மெய்ஸுக்கும் ரைஸுக்கும் வந்து ஒரைசான்ட்டே இருக்கக்கூடாது. ஸோ ரைஸ்னால் ஒரைசான்னு சொல்லிட்டு கூப்பிட்ற அந்த ஜீனஸ் நேம் இருக்கணும். அதே மாதிரி மெய்ஸ்னால் ஜியான்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அந்த மெய்ஸோட இது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜெனரிக் நேம்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சரில் அவர் டிஸ்டிங்விஷ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் இது பார்த்தாச்சு. அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர், அதை பற்றி பார்க்குறோம். ஸோ இது வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிளான்ட் நாமென்க்ளேச்சர் வந்து எப்படி வகைப்படுத்தணும், ஸோ ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் எப்படி கொண்டு வரணும், நேம்ஸ் டிஃப்ரெண்ட் நேம்ஸை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுறது தான். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஸ்லைட்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஹிஸ்ட்ரி பற்றி தான் இருக்கும். ஸோ அதை வந்து நான் ஒரே இதில் போட்டுருக்கேன். அரௌண்ட் 1930 வந்து 5th ICBN இன்டர்நேஷ்னல் பொட்டானிக்கல் காங்கிரஸ் வந்து நடக்கும்போது கேம்பிரிட்ஜ் இங்கிலாண்டில் வந்து நடந்தது. ஸோ இவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் நேமிங் பிளான்ஸுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. ஸோ அது வந்து வியனா ரூல்ஸ், அதே மாதிரி அமெரிக்கன் கோர்ஸ் வந்து டிஸ்டிங்விஷ் ஆகிட்டு யூனிவர்சல் கோடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக பங்கு வச்சது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஏ ஸ்பேர்யூ, எம்எல் கிரீன், ஆஸ் வெல் அஸ்
ஏஎஸ் ஹிட்காக் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் ஐசிபிஎனை வந்து உருவாக்குறதுக்கு ரொம்பவே முக்கியமாக பங்கு வகிச்சவங்கன்னு சொல்லலாம். அரௌண்டு இந்த பேச்சுவார்த்தை 1930 மட்டும் முடியாமல் அரௌண்ட் 7th காங்கிரஸ் இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் காங்கிரஸாக 1950 முடிவெடுத்தாங்க. ஸோ அந்த முடிவு மூலியமாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1978 இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமென்க்ளேச்சர்னு சொல்லக்கூடிய இப்போ வரைக்கும் கரண்ட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து அரௌண்ட் 1978 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ஐசிபிஎனோட சைலண்ட் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜெனரிக் நேம் நம்ம சொல்லக்கூடிய ஜெனரிக் நேம் வந்து ஒரு சிங்குலர் நவுனாக இருக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டலில் இருக்கணும். அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் எபித்தெட் அதாவது மற்ற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லெட்டர்னு இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரைசா சரிவா அந்த ஜெனரிக் நேம் அந்த ஜீனஸ் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரைசாக்கு வந்து ஓன்றது வந்து கேபிட்டலில் இருக்கும். ஸோ மீதி எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கணும். அதே மாதிரி இந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷார்ட், அதே மாதிரி ப்ரீசியஸாக இருக்கணும், ரொம்பவே துல்லியமாக இருக்கணும். அதே மாதிரி அனைவரும் ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க ரூல்ஸ் இது பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம டைப் பண்ணும்போது கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுறோம்னா இந்த நேம்ஸ் வந்து ஒன்று இட்டாலிக்ஸில் இருக்கணும், அண்டர்லைன் இருக்கும். அதே மாதிரி எழுதுறனாலும் இதை வந்து தனியாக ஜெனரிக் நேமையும் ஸ்பெசிஃபிக் நேம் இவன் பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணி செப்பரேட் பண்ணி காமிக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முன்னாடி காமிச்சிருக்க அபிட்லான் நெயில் கெரிஸ்ன்றது வந்து ஸோ இட்டாலிக்ஸில் இருக்குது. அடுத்து வந்து அபிட்லான் நெயில் கெரிஸ் ஸோ நார்மலாக இருந்தாலும் அதை வந்து அண்டர்லைன் பண்ணி தனித்தனியாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசிபிஎன் மூலியமாக ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து இந்த டிவிஷன் ஆஃப் ஐசிபிஎன் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 3 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிரின்சிபல்ஸ், அது செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், அதே மாதிரி ப்ரொவிஷன் ஆஃப் தி கவர்னன்ஸ் ஆஃப் தி கோட். ஸோ இதுதான் இந்த ஐசிபிஎனோட 3 டிவிஷன். அடுத்து வந்து ரேங்க் ஆஃப் டேக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ரேங்க்ன்றது வந்து எதுக்கு வருதுன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி டேக்ஸா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஸோ இது 1956 வந்து அண்டர் தி ஆர்டிக்கிள் ஆஃப் 1 to 5 இன் சாப்டர் 1 மூலியமாக இது கொண்டு வந்தாங்க. ஸோ இது வந்து ஒரு பிளான்ட்டோடைய ஸ்பீஷீஸ் நேம் அதே மாதிரி பேசிக் யூனிட்ஸை வந்து ஒரு ஹைரார்க்கியல் அரேஞ்ச்மெண்ட். ஸோ அதை தான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்லிட்டு படிக்கிறோம். அந்த இது கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்த டாக்ஸான் 1956 எடிஷனில் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டாக்ஸானில் வைக்கிறதுக்கு ஒரு 7 பிரின்சிபல் ரேங்க்ஸை வந்து டிசைனிங் ஆர்டரில் நான் இங்கே இது பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கேன். அதாவது அவங்க 7 பிரின்சிபல் ரேங்க்ஸை வந்து இது பண்ணாங்க, அதை நான் டிசைனிங் ஆர்டரில் இது பண்ணி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிங்டம், அது கீழே வந்து டிவிஷன், அது கீழே கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீஷீஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர், ஃபேமிலிஸ், ஜீனஸ், இந்த கிங்டம் ஒவ்வொரு இதுக்கும் பிரின்சிபல் ரேங்க்ஸும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான பர்டிகுலர் வேர்ட் மூலியமாக தான் எண்ட் ஆகணும்னு சொல்லி இது பண்ணாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் வந்து மோனிஷியே, சொல்னிஷியே, மால்வேஷியே அந்த ஏசின்னு சொல்லக்கூடிய வேர்ட்ஸ் மூலியமாக தான் எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஆர்டரில் வந்து ஏல்ஸ்ன்னு சொல்லிட்டு முடியணும், சபாரில் வந்து இனியைன்னு சொல்லிட்டு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேங்க்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் எண்டிங்கில் இருக்கணும்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்து வந்து பார்த்து ஆத்தர் சைட்டேஷன். இந்த பிளான்ஸுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸை கொடுத்தது வந்து டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸாக இருக்கும்போது அவங்களுடைய உழைப்பை வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவங்க கொண்டு வந்தது தான் இந்த ஆத்தர் சைட்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க அந்த பைனாமியல் நாமென்க்ளேச்சர் மூலிமா நேம்ஸ் வச்சதுக்கப்புறம் கடைசியாக அந்த ஆத்தரோட நேமை ஒரு சைட்டேஷனாவோ இல்லை ஒரு சின்ன டெஃபினிஷனாவோ கொடுக்கறது தான் இந்த ஆத்தர் சைட்டேஷன்றது. ஸோ அது எப்படி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் அக்யூரேட்டராக இருக்கணும், அதே மாதிரி அந்த ஆத்தர்ஸுக்குரிய தனிப்பட்ட இதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேம் ஆஃப் தி ரொம்பவே காமனான ஆத்தர்ஸோட நேம்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லினியஸ்க்கு வந்து லின் ஆர் எல் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆத்தர் சைட்டேஷனை வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கான லெக்சர் நோட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டேன். அதே மாதிரி நம்ம வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் நம்மளோட இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கான டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கிறேன்.